வெல்கம் டு நேச்சர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆழியார் டேம் அணை. ஃபஸ்ட்டு நம்ம பொள்ளாச்சி போகிறதுக்கு உக்கடம் பஸ் ஸ்டாண்டு வந்துக்கணும். அங்கேருந்து நிறைய பொள்ளாச்சி பஸ் இருக்குது. அங்கேருந்து போனீங்கன்னா 1 மணி நேரத்தில் பொள்ளாச்சியை ரீச் பண்ணிடலாம். அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸு போகிற மாதிரி தான் இருக்கும். அங்கேருந்து ஆழியார் டேமு போகிற பஸ்ஸு எதுன்னு கேட்டால் சொல்லுவாங்க. அதில் ஏறி 3/4 மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்தில் ஆழியார் டேமை ரீச் பண்ணிடலாம். நம்ம போகிற வழியில் ரெண்டு சைட்லேயும் நல்ல மலைகளும் தோட்டமும் பச்சை பசுமையாக நல்லா காட்சி அளிக்குது. சரிங்களா? பார்க்கு என்ட்ரன்ஸில் டிக்கெட் எடுத்து தான் போகணும். ஃபோன் எல்லாமே எடுத்துகிட்டு போகணுன்னா அதுக்கு சார்ஜ் வாங்குகிறாங்க. இது பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற சின்ன ஒரு நீர்த்தேக்கம்தான். முன்னெல்லாம் வருஷம் முழுக்க வத்தாமல் கடல் போல் இருந்தனால காணப்பட்டதுனால ஆழியார் டேம்னு பெயர் வந்துச்சு. வால்பாறை போகிற வழியில் கோயம்புத்தூர்லேருந்து 65 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குப்பா. 1962 காமராஜரால் திறக்கப்பட்டது. இங்கே படகு பயணம் செய்யக்கூடிய வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருக்குப்பா. இந்த டேம்லேருந்து கொஞ்சம் மலையேறினா மங்கி ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த டேமுக்குள்ளேயே குழந்தை விளையாட பார்க்கு, தூரி எல்லாம் இருக்குது. அது பக்கத்தில் ஃபிஷ்ஷு அக்வாரியம் இருக்குது. வர்ற வழியிலேயே 200 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு பிரிட்ஜு இருக்குது. அங்கே 0 பாயிண்ட் செக்தம் ஒரு இடம் இருக்குது. அங்கேயும் குளிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதை பற்றின வீடியோ தான் இப்போ சொல்கிறேன். பார்க் என்ட்ரு ஆனதும் ரைட் சைடு பார்த்தோம்னா கலராக செடி, மரம், பூ வச்சு சரிங்களா கார்டன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடு வந்தால் ரெஸ்ட் ரூமு அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? பேமெண்ட் கொடுத்து தான் போய்க்கிறணும். கீழே சின்ன கால்வாய் மாதிரி திறந்து விட்டுருப்பாங்க. நம்ம ஜாலியாக அதுலேயும் பிள்ளைகளை விளையாடலாம், சின்ன குழந்தைங்க விளையாடலாம். அதிலேருந்து முன்னாடி வந்தோன்னா குழந்தைகள் விளையாட டோரா, ட்ராகன், தூரி, பிளேயிங் எல்லாமே இருக்குது விளையாட. டிக்கெட்டு வாங்கி தான் நம்ம ப்ளே பண்ணணும். அங்கே நிறைய மங்கி இருக்கும். நம்ம சூதானமாக பார்த்து இருந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழெல்லாம் சுற்றி பார்த்துட்டு படிக்கட்டு வழியாக ஏறி டேம் கிட்ட போக போகிறோம். அங்கே போகும்போது பார்த்து தான் போகணும். பார்த்தா ஈஸியாக இருந்துச்சு, ஆனால் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லிப்பு கூட ஆச்சு. பார்த்து ஏறி போகணும். இந்த டேம் வராதவங்க ஒரு டைம் போகலாம். ஆனால் ஒரு டைம் வந்துட்டோன்னா இன்னொரு டைம் வர இன்ட்ரெஸ்டே இருக்காது. கீழே கூட பரவாயில்ல, மரம், நிழல் எல்லாமே இருக்குப்பா. உட்காந்து நிழலில் உட்காந்துக்கலாம். ஆனால் மேலே டேம்கிட்ட எல்லாம் போனோன்னா வெயிலுக்கு முடியவே முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெயில் அதிகமாக, நிழலே இருக்காது அந்த இடத்துல. பெருசாக இல்லவே இல்லை அங்கே. பட்டு சுற்றி பார்க்குறதுக்கு இடமெல்லாம் ஃபுல்லாக க்ரீனிஷாக பார்க்க அழகாக நல்லா இருக்குது. பொள்ளாச்சியில் என்ன ஃபேமஸ்னால் இளநீ தான். அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக தென்னந்தோப்பு காணப்படுகிறது. இந்த டேம் ஷூட்டிங் ஸ்பாட்டு. சரிங்களா? இங்கே நிறைய ஷூட்டிங்லாம் எடுப்பாங்களாம். இங்கே நிறைய ஷூட்டிங்ஸ் எடுப்பாங்க. மேலே பார்க்கும்போது மழையும் தண்ணி மட்டும்தான் தெரியும். இந்த தடுப்புகளை தாண்டி யாரும் உள்ளே இறங்க அனுமதி இல்லை. போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. படகு சவாரியும் இருக்குது. கீழே ரெஸ்ட் எடுக்க கூடாரமெல்லாம் இருக்குப்பா. ஃபோட்டோஸு எடுக்க நல்ல ப்ளேஸு. சாப்பாடெல்லாம் அங்கே ரொம்ப விலை அதிகம். நம்ம வீட்டில் இருந்துட்டு கொண்டு போய் சாப்பிட்டு வரலாம். கடைகள்லாம் அவ்வளோவா அங்கே இருக்காது. ஓகேங்களா? ஒரு 5-6 கடை தான் இருக்கும். குளிக்கணும்னு ஆல்ரெடி நினச்சிட்டு வந்தீங்கன்னா
வரும்போதே ஆல்ரெடி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. போகிற வழியில் கடையெல்லாம் இருக்கும். நீங்களும் ஒரு முறை போய் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு அக்காவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்களும் ஒரு முறை போய் பாருங்கள். செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.